Tamil Nadu Chief Minister M.K. Stalin reflected on the state's progress under his leadership. Speaking at a public event, he admitted that he was initially worried when the DMK formed the government, citing the poor condition left behind by the previous AIA-DMK administration and strained relations with the union government. However, Stalin expressed his satisfaction with the state's growth trajectory, highlighting achievements in governance, infrastructure, and welfare schemes. He emphasized that despite challenges, Tamil Nadu has witnessed a significant development and continues to move forward with confidence. His remarks underscore the resilience of the state and the determination of its government to deliver results for the people. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பல. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா, மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்துச்சு. முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலைய அடைஞ்சிருந்துச்சு. அதை சரி செஞ்சாகணும். அடுத்து நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழல்ல தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில நான் சொல்றேன், நான் மிக மகிழ்ச்சியா இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள், நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சாதனைகள், இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடண்டா சொல்றேன், நாங்கள் அமைக்க போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி மாண்புமிகு